Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக பச்சை பயிறு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பச்சைப்பயிறு பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சைப்பயிறு எடுத்திங்கன்னா 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிரும் உளுந்தும் நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் எந்திரிச்ச உடனே. பச்சைப்பயிறு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அரைக்கும் போது நல்ல மாவாக வரும் உங்களுக்கு. இல்லைனா கொரகொரப்பாக வந்துடும், ஒழுங்காக உங்களுக்கு அரைக்க முடியாது. இப்போ இந்த பச்சைப்பயிறு நல்லா ஊறினதால் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சைப்பயிரை நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதே ஜாரில் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு இதையும் நல்லா பொசு பொசுன்னு அரைச்சிடலாம். உளுந்து அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பச்சைப்பயிறு மாவோட உளுந்து அரைச்சதையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாவு ஒரு 3 மணி நேரமாவது புளிக்கணுங்க. நார்மல் பணியாரம் நீங்கள் செஞ்சாலும் அந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சதுக்கப்புறமா செஞ்சால் தான் பணியாரம் நல்லா வரும். ஒரு 3 to 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் தாளித்து கொட்டணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நம்ம பணியார மாவில் சேர்த்துட வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் கூட்டிக்கலாம். நீங்கள் அதிகமாக வெங்காயம் வேணுன்ற விரும்புகிறவங்க இன்னும் ஒரு வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணுன்ற விரும்புகிறவங்க ஒரு பச்சை மிளகாயை எக்ஸ்ட்ராவாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு பணியார மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது பணியாரம் போடுறதுக்கு பணியாரக்கல்லை வச்சுட்டு எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எல்லா குழியிலையும் முக்கால்வாசி குழி நிறையிற மாதிரி நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு ஊற்றும் போதே ஃபுல்லாக குழி நிறையிற மாதிரி மாவு ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறமா அது பணியாரம் வேகும் போது அந்த மாவு வடிஞ்சு சைட்லலாம் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம முக்கால்வாசி தான் போட்டோம், ஆனால் இப்படி ஃபுல்லாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பணியாரத்தை சொல்லுங்கள். அப்போ தான் எல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், இல்லைனா மாவாக இருக்கும். ஒரு பக்கமாக இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா எல்லா குழியில் இருக்கிற பணியாரத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் வரலாம், ஏன் பணியாரம் திருப்பி இருந்தும் நான் ஸ்பூனில் எடுத்தேன் அப்படின்னு. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த பணியாரம் திருப்புற குச்சியில் திருப்ப முடியாது. பணியாரத்தை திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம வெந்துருச்சு பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பார்த்ததும் பசியை தூண்டும் பச்சைப்பயிறு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.